இப்ப நான் என்னுடைய Zerodha காயின் அக்கவுண்ட்ல இருக்கேன். ஸோ இந்த காயின் அக்கவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, என்னோட 21 வயசுலேருந்து நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னா, என்ட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கும். பட் அப்போ பண்ண ஆரம்பிக்கல. அதனால என்னுடைய இப்ப 30வது வயசுல பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒருவேளை நீங்களும் ஆ இது மாரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா, இன்னையிலேருந்து உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, Zerodha காயின் தான். இப்ப என்னோட இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஆரம்பிச்சு கரெக்ட்டா 1 மாசம் ஆகுது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 1600 போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா. ஸோ அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ரூ. 68 இருக்கு. நீங்க Zerodha யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஓகேவா. ஃப்ரண்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே காமிப்பாங்க. ஸோ நீங்க வந்து எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் எல்லாமே கிளீனா வரும். ஓகேவா. ஸோ கீழ வந்தீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்ப ஆக்சிஸ் குரோத் ஆப்பர்ச்சுனிட்டிய நான் கிளிக் கிளிக் பண்றேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பை மோர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, மேற்கொண்டு யூனிட்ஸ் வாங்கிக்கலாம். எஸ்ஐபி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கான எஸ்ஐபி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்டபிள்யூபி இருக்கு. அடுத்து வந்து ரிடீம் இருக்கு. ஓகே. இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ யூனிட் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கணுமோ, வித்ட்ரா நீங்க பண்ணிக்கலாம். அதுமாரி டிரான்சாக்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டிரான்சாக்ஷன் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இன்னொரு விஷயத்த நான் சொல்லிர்றேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரிஸ்க்க கால்குலேட் பண்ணி தான் நான் எல்லாமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஓகேவா. ஸோ ஒருவேள இத நீங்க பார்த்துட்டு வாங்குற மாரி இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களுடைய ஓன் ரிசர்ச்ல வாங்கிக்கோங்க. ஓகேவா. ஸோ இத பார்த்துட்டு அப்படியே நீங்களும் தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஸோ என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டிய பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா. ஸோ அதனால உங்களுடைய ரிஸ்க்க பொறுத்து நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாரியான மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிஸ் குரோத் ஆப்பர்ச்சுனிட்டியோட சார்ட் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா, இத நான் கிளிக் பண்ணா, எனக்கு வந்து இதோடைய சார்ட் அப்புறம் இது என்னென்ன கம்பெனிலாம் இருக்கு எல்லாமே வரும். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, 2018 அப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, இங்க கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, கிராஜுவலா நல்லாவே குரோ ஆயிருக்கு. ஸோ இதோடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்துக்கலாம். 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, 44% ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 20% குடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 23% வரைக்குமே குடுத்துருக்காங்க. ஸோ நேவ் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுமாரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு. எக்ஸிட் லோடுமே இருக்கு. ஓகேவா. ஒருவேள உங்க பணத்த நீங்க இதுலேருந்து வெளிய எடுக்கிற மாரி இருந்தா, 1% எக்ஸிட் லோடும், 0.64% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் அவங்க பிடிச்சுட்டு தான் பணத்த குடுப்பாங்க. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எஸ்ஐபி நான் எதுக்குமே போடல. என்ட்ட கையில பணம் இருக்கும்போது அப்படி நான் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில இருக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸுமே வரும். ஓகேவா. உங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து அ எந்தெந்த கம்பெனில போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க ரூ. 1,00,000 போட்டீங்க அப்படின்னா, அதில 6.07% உங்களுக்கு டோரன்ட் பவர்ல போயிடும். அதுமாரி ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, அந்தந்த பெர்சன்டேஜ்க்கு ஏத்த மாரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதாங்க இத பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அனாலிட்டிக்ஸ் இருக்கு தெரியுமா? அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த கன்சோல்ல பார்த்தீங்கன்னா, Zerodhaல எங்கெங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே இந்த பேஜ்ல நீங்க பார்க்கலாம். ஸோ கோல்ட்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 243 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபுல்லா நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. 80% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எது டெப்ட்ல எவ்வளோ பண்ணியிருக்கேன், ஃபினான்ஸ்ல எவ்வளோ பண்ணியிருக்கேன், கன்சியூமர் குட்ஸ்ல எவ்வளோ பண்ணியிருக்கேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர்ல எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லா பெர்சன்டேஜ் வைஸா இங்க டேட்டாஸ் வந்துட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கம்பெனில பண்ணியிருக்கேன். அதாவது லார்ஜ் கேப்ல எவ்வளோ பண்ணியிருக்கேன், அந்த லார்ஜ் கேப்ல என்னென்ன கம்பெனி இருக்கு, அந்தந்த கம்பெனில எவ்வளோ பெர்சன்டேஜ் நான் போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் பார்த்தீங்கன்னா, இதில நான் கிளியரா பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா, மிட் கேப்ல தான் அதிகமா என்னோட பணம் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ நான் திரும்பி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான். நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா. நல்ல நேரம்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. இப்பலேருந்து கூட இன்னையிலேருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒருவேள நீங்க Zerodhaல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, அதுக்கான லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். வேணா போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். அதுக்கான வாழ்த்துக்கள நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபினான்ஸ் அந்த மாரி தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.